ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வணக்கம். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்? இயல் 7 பயிற்சி 7.2ல் ஒன்றாம் கணக்கு என்ன கொடுத்துருக்கோம். 10 மீட்டர் உட்புற விட்டம் மற்றும் 14 மீட்டர் ஆழம் கொண்ட ஒரு உருளை வடிவ கிணற்றிலிருந்து ஒரு கிணறு, உருளை வடிவ கிணறு, உள்புற விட்டம் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஸோ உள்ள ஒரு உருளை வரைவோம். இந்த உட்புற உடைய விட்டம் 10ன்னு கொடுத்துருக்காங்க. விட்டம் 10 மீட்டர் அப்படிங்கல அந்த உட்புற ஆரம் வந்து 5 மீட்டர்னு வச்சு. ஆழம், கிணத்தினுடைய ஆழம் தான் இங்க உயரமா மாறி. ஸோ உயரம் 14 மீட்டர். ஓகே. ஒரு உருளை வடிவ கிணற்றிலிருந்து இதுல இருந்து அப்படியே மண்ணை அள்ளுறாங்க. இந்த மண்ணை அள்ளி 5 மீட்டர் அகலத்தில் கிணற்றை சுற்றி போடுறாங்க. இந்த கிணத்தை சுத்தி அப்படியே அந்த மண்ணை கொண்டாந்து கொட்டுறாங்க. இந்த கிணத்தை சுத்தி அந்த மண்ணை எவ்வளவு மீட்டர் அகலத்துக்கு கொட்டுறாங்க? 5 மீட்டர் அகலத்துக்கு. அப்ப வெளிப்புற இந்த திக்னஸ் வந்து 5 மீட்டர்னு வச்சுட்டாங்க. உள்புறத்துல இருந்து அள்ளி கொண்டாந்து வெளிப்புறத்துல கொட்டுறாங்க அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த இடத்துல இந்த மண்ணை கொட்டுறாங்க. அந்த அகலம் வந்து 5 சென்டிமீட்டர், 5 மீட்டர். ஓகே. அப்ப அது வந்து வித்து, அதாவது அகலம் ஈக்குவல் டு 5 மீட்டர். வெளிப்புறத்துல மேடை மாதிரி அப்படியே கிணத்தை சுத்தி கொட்டி வச்சிடறாங்க. அப்படின்னா இந்த மேடையின் உயரம், கொட்டின மேடை இருக்கு இல்லையா, இந்த மேடையின் உயரம் என்ன, எவ்வளவு உயரத்துக்கு அந்த மண்ணை கொட்டி இருப்பாங்கன்னு கேட்குறாங்க. அப்ப உள்ளுக்குள்ள மண்ணை தான் இங்க வெளியே சுத்தி வர கொட்டி இருக்காங்க. இப்ப என்ன எழுத போறேன் அப்படின்னு சொன்னா, இந்த வெட்டி எடுக்கப்பட்ட மண் கன அளவு முதல்ல கண்டுபிடி. எவ்வளவு இது மண் அள்ளுறோம்னு பார்ப்போம். இந்த உள்ள இருக்க உருளையில தான் வெட்டி எடுக்கிறோம் மண். அது பை ஆர் ஸ்கொயர்டு ஹெச்னு வந்து. பைக்கு வந்து 22/7, உருளை தானே, அதனால 22/7 இன்ட்டு ஆரம் 5, ஹெச் எவ்வளவு 14, 25 2 50, 50 22 பெருக்கு 1100. ஸோ 1100 கன மீட்டர் மண் வெட்டி எடுத்துடுறாங்க. இந்த மண்ணை கிணத்தை சுத்தி கொட்டுறாங்க. அப்படி கிணத்தை சுத்தி இப்படி இந்த மண்ணை இப்படி கொட்டையில இந்த வடிவத்துல தான் வரும். ஏன் கிணறு வந்து உருளை வடிவத்துல தானே இருக்கு. அப்ப நான் கொட்டையில ஆல்ரெடி ஒரு ஆரம் 5 சென்டிமீட்டர் இருந்துச்சு. இப்ப அகலம் வந்து இன்னொரு 5 சென்டிமீட்டருக்கு நான் அகலத்துல கொட்டுறேன் மண்ணை. ஆல்ரெடி உள்ள ஒரு 5 இருந்துச்சு. அப்ப கேபிட்டல் ஆர் வெளியே ஒரு உருளையா ஃபார்ம் பண்ணிடுறேன். அப்ப ஸ்மால் ஆர் ஈக்குவல் டு 5 மீட்டர், அகலம் டி ஈக்குவல் டு 5 மீட்டர்னா வெளிப்புற உருளை ஆரம் ஈக்குவல் டு இந்த 5 5 சேர்ந்து தான் அது வரும். 5 + 5 ஈக்குவல் டு 10 மீட்டர். ஓகே. ஆரம் 10 மீட்டர். ஹைட் தெரியாது எனக்கு, அதுதான் எவ்வளவு உயரத்துக்கு கொட்டுறோம்ன்றது கண்டுபிடிக்கிறாங்க. இந்த மண்ணத்தான் அந்த உருளை வடிவத்துல சுத்தி வர கொட்டி இருக்கும். அப்ப வெளிப்புற மண்ணின் கன அளவு ஈக்குவல் டு வெட்டி எடுக்கப்பட்ட மண்ணின் அளவு. இப்போ இந்த வெளியில நான் சுத்தி வர கொட்டுறது எப்படி இருக்கு? ஒரு உள்ளீடற்ற உருளையா மாறி. ஓகே. உருளைக்கு என்ன ஃபார்முலா? பை ஆர் ஸ்கொயர்டு. வெளிப்புற மண்ணின் கனவுனா உள்ளீடற்ற உருளை ஆர் ஸ்கொயர் மைனஸ் ஆர் ஸ்கொயர் இன்ட்டு கைச்சு நமக்கு தெரியாது. இதுக்கு எவ்வளோ வெட்டி எடுத்தது கண்டுபிடிச்சா 1100. ஸோ 22/7 இன்ட்டு இந்த கேபிட்டல் ஆர் எவ்வளவு? 5 இன்ட்டு 5 10. இது 5 வச்சு தெரியாது. ஓகே. ஹெச் மட்டும் வேணும்னா மேடையின் உயரம்
இந்த கேபிட்டல் H எது? மேடையின் உயரம். வெளிப்புற மேடையின் உயரம். ஆரம் அது 5 + 5 10ன்னு வச்சிருக்கோம். ஓகே, இருபத்தஞ்சால் அடிக்கிறது. அப்படியே போய்கிட்டே இருக்கும். அப்ப சுத்தி வர கொட்டுற மண்ணனுடைய அந்த உயரம் வந்து எவ்வளவு இருக்கும்? 4.66 மீட்டர். மண் மேடையின் உயரம். ஓகேவா?